வணக்கம்ண்ணே. வணக்கம். இப்போ உங்களோட முதலீடையும் நம்மளோட உழைப்பையும் வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வீடை கட்டி இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளாம இருக்கும். நம்மளோட வேலைகள் எப்படி நடந்துச்சு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களாம் எந்த மாதிரி சொன்னாங்க உங்ககிட்ட, நம்ம வீட்டை பத்தி நல்லா பேசினாங்க. குழியில மூடி பவுண்டேஷன் போட்டு மேல வந்து பவுண்டேஷன் போடும்போது அவங்க கேட்டாங்க, நல்ல சூப்பரா பவுண்டேஷன் போட்டாங்களா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுறாங்களா, இவ்வளவு உயரமா போடுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அதெல்லாம் சொன்னபடி எல்லாம் கிளியரா செய்யறாங்க, பரவாயில்லையா அப்படின்னாங்க. பிறகு திரும்ப வந்து அவங்க கட்டடம் கட்டி மேலே வரும்போது நல்லா சேஃபா இருக்குது. நல்ல செங்கலும் சேம்பர் கட்டு செங்கல் யூஸ் பண்றாங்க. சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட், அக்னி கம்பி, இதெல்லாம் நல்ல குவாலிட்டி உள்ளதான் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. பிறகு கடைசியில் கட்டி முடியன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னடா இவ்வளவு குயிக்கா இவ்வளவு நல்ல ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு எடுத்து கிளியரா பண்ணி கொடுத்தாங்களே, இப்படி எந்த கான்ட்ராக்டுமே பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆச்சரியமா என்கிட்ட சொன்னாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் நீங்க செய்தது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்தவங்க என்னெல்லாம் சொன்னாங்க? இன்னைக்கு வந்தாங்க, வீட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா சூப்பரா இருக்குது, நல்ல டிசைன்லாம் நல்லா கிளியரா இருக்குது, எல்லாமே நல்லா ஓகே தான், எந்த குறையும் இல்லை, நல்லபடி கிளியரா அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டுல வந்து ஹைலைட் ஏதாவது சொன்னாங்கன்னா, வீட்டுல இன்ட்ரெஸ்ட்ல நுழைஞ்சு வீட்டு உள்ள வரும்போது இந்த சேஃபெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டெப்பு ஃபால் சீலிங் இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையா, இது எல்லாம் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நல்லபடி செய்திருக்கிறாங்க. மற்றபடி இந்த சைடில் நம்ம இந்த கலர் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இப்படி நல்ல டிசைனா வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம மெட்டீரியல்லாம் எப்படி சொன்ன மாதிரி போட்டிருந்தோமா, உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா எல்லாமே? ஆமா, மெட்டீரியல்லாம் எல்லா மெட்டீரியலும் கிளியர் தான். அதில் மெட்டீரியல் எந்த வித பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு மேல இருந்து வேற கான்ட்ராக்ட்லாம் மேல இருந்து தண்ணி சாடாக சிம்பிளா அப்படி விட்டுருவாங்க. இவங்க அப்படி இல்லை, மேல இருந்து கீழே வர நமக்கு பைப் போட்டு அந்த மழை தண்ணி கீழே வர போறக்கூடிய அளவுக்கு, கீழே வந்து போறக்கூடிய அளவுக்கு நல்லா செய்துட்டாங்க. மற்ற கான்ட்ராக்ட் மாதிரிலாம் அப்படிலாம் மேலேயே கட் பண்ணி விட்டுருவாங்க, இவங்க கீழே வர நல்லா கிளியரா செய்து விட்டாங்க. கான்ட்ராக்டர் சைட்ல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அது எங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் ஃபீட்பேக் வந்து எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது, பால்கனிலாம் நல்லா இருக்குது, நல்லா வெளிச்சமாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது, ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஈவன் மும்பைலேருந்து வேற நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தால உங்க மூலமா நமக்கு அடுத்தால சைட்ல ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா 100%. ஆமா, எத்தனை பேரை கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா, நம்ம நிறுவனத்து மூலமா வீடு கட்டுறோம்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க கூறக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். நீங்க இவங்களை இந்த அபோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்டாக்ட் கொடுங்க, அவங்க கிளியரா கட்டணம் கட்டி தருவாங்க. இந்த நம்மளோட ரேட்டெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க குவாலிட்டியா தான் மெயினா பாக்குறது. சரி, இந்த இடத்துல இது கட்டினா சரியாகுமா, இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குமா, அதுதான் பாக்குறாங்க. மற்றபடி மற்ற கான்ட்ராக்ட் போல சரி ஏதோ ஒப்பேத்தணும் கட்டிட்டு முடிச்சு கையில கொடுத்தோம் அப்படி இல்லை. எது கொடுத்தாலும் பார்த்து நின்று இது இந்த இடத்துல சரி இல்லை, சரியில்லைன்னா அதை இப்படி செய்யணும்னு கிளியரா சொல்லி எடுத்து நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு தராங்க. I mean, they are very good at it and they are really working hard and we can see every day. So I really appreciate that. Okay, thank you.